இந்த வண்டி வந்து ஃபோர்க்கு லெக்கு ஆயில் லீக்கேஜ் அதுக்காக வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தடம் தெரியும். இந்த தடம் தெரியும், இதை ஃபுல்லாமே க்ளீன் பண்ணி மாட்டணும். இது வந்து என்னென்னா இந்த பித்தளை புஷ் வந்து போயிருந்தது. இது போக லெக்குக்கு உள்ளே வர்ற புஷ்ஷு கிடைக்கல. இந்த புஷ்ஷு வந்து இந்த லெக்குக்கு இந்த லெக்கில் இது உள்ளே வர்ற புஷ்ஷு இது வந்து உள்ளே போய் உட்காரும். இந்த புஷ்ஷு வந்து உள்ளே உட்கார சேஃபாக காமிக்கும். இது உள்ளே போய் உட்காரும். இந்த புஷ்ஷு கிடைக்கல. இது வந்து டிகே பார்ட் நம்பரில் வந்திருக்கு. இந்த பார்ட் நம்பரில் வந்திருக்கு. இது வந்து 220க்குள்ள பார்ட் நம்பரு. 220னா இது வந்து 220 சிசிக்குள்ளது. இதை நம்ம கட் பண்ணி வளைச்சி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொண்டு வரோம். இதோட சைஸ் வந்து இந்த அகலத்தில் இருந்தது. இதை வந்து நம்ம கட் பண்ணி இப்போ நம்ம கைக்கு அடக்கமாக கொண்டு வந்திருக்கோம். சின்னதாக கொண்டு வந்திருக்கோம். இது வந்து இதுக்குள்ளே போகுது. முதல்ல உள்ளே போகல. இப்போ வந்து இதை வந்து நம்ம சுருக்கி ரெடி பண்ணுறோம். இது வந்து ஏற்கனவே 2-3 இடத்துல வேலை பார்த்துருக்காங்க. அந்த புஷ்ஷு கிடைக்காதனால அவங்க 4 காயில்ஸ் அந்த இது மாட்டாமல் விட்டுருக்காங்க. இப்போ நம்ம அதை கலட்டி எல்லாத்தையும் ஃபிட் பண்ணுறோம். வெறும் அந்த வண்டி ஃபோர்க்கு அதுக்குரிய ஜாமான்களுமே க்ளீன் பண்ணி செட் பண்ணுறது ரெடி பண்ணுறோம். ரேம்பில் இருக்கிறதுனால கொஞ்சம் வண்டி வந்து நிப்பாட்டி விளாட்றது ஈஸியாக இருக்குது. இப்போ அதுக்குரிய நம்ம வளையத்தை ரெடி பண்ணுறோம். இது வந்து இந்த வளையம். இது வந்து வெளியில் வர்றது ஃபோர்க் லெக்கில் வெளியில் வர்றது. இது வந்து இந்த புஷ்ஷு வந்து இது உள்ளே வந்து சுற்று ரொட்டேட் ஆகும். இந்த புஷ்ஷுமே இதோட சைஸ் பெருசு. இதையுமே கட் பண்ணி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணுறோம். பழைய புஷ்ஷு என்னென்னா அடிபட்டு டேமேஜ் ஆகிருந்தது. இந்த பழைய புஷ்ஷு இந்த பித்தளை புறமே வெளியே தெரியுது. இது வந்து ஆயில் லீக் ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம வண்டியில் இருக்கிறது புதுசு போடுறது இந்த ஃபினிஷிங்கில் இருந்தால் லீக் ஆகாது. இந்த கருப்பில் ஃபினிஷிங் ஒன்று போல் இருக்கணும். இந்த ஃபினிஷிங் ஒன்று போல் இருந்துச்சுன்னா லீக் ஆகாது. அதனால் இது வந்து நம்ம ஃபிட் பண்ணுறோம். இது வந்துமே கட்டு இருக்கிறதுனால நம்ம கரெக்டாக கட் பண்ணி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வளையத்துக்கு தகுந்த மாதிரி கொண்டு வந்து ஃபிட் பண்ணுறோம். இதை மாட்டி முடிக்கிறதுக்கு ஒர்க்கு டைம் எடுக்கும். அதனால் இதுக்கு தகுந்த மாதிரி பொறுமையாக பண்ணணும். ஓகே, தேங்க்யூ. 4 காயில்ஸு 4 காயில் 4 ஸ்டீல் புஷ்ஷு அண்டு மெட்டல் புஷ் 4 அலுமினியம் புஷ்ஷு காப்பர் புஷ்ஷு இந்த 3ஐயும் மாற்றி மாட்டுறோம். இதுதான் இந்த வீடியோவோட பதிவு.